இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா 22 கேரட் கோல்டு காயின்னா என்ன, 24 கேரட் கோல்டு காயின்னா என்ன அப்படின்றத டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போகலாம். 24 கேரட் என்ன அப்படின்னா 99.9% வந்து பியோர் கோல்டாக இருக்கும். நோ மெட்டல்ஸ் ஆடட், எந்த ஒரு மெட்டல்ஸுமே ஆட் பண்ண மாட்டாங்க. சேவிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 24 கேரட் வந்து பார் டைப்லேயும் இருக்குது, காயின் டைப்லேயும் அவைலபிள். நீங்கள் எப்படி சேவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். அதாவது நாட் ஜுவல்லரி மேக்கிங், ஜுவல்லரி வந்து நம்மளால் வந்து 24 கேரட்டில் வந்து மேக் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு இயரிங் வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து 22 கேரட்டில் மட்டும்தான் மேக் பண்ண முடியும், 24 கேரட்டில் வந்து மேக் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதில் வந்து எந்த ஒரு மெட்டல்ஸும் வந்து ஆட் பண்ணலை, அதனால் வந்து நம்மளால் வந்து ஜுவல்லரி வந்து மேக் பண்ண முடியாது. பியோர் கோல்டு தான். சேவிங்ஸ்க்கு இது பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து 24 கேரட்டு கோல்டு காயின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ்க்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 22 கேரட்னா என்ன அப்படின்னா 91.6%, 916ன்னு சொல்லுவோம், உங்களுக்கு தெரியும். 91.6%. இதில் பார்த்தீங்கன்னா 8.4% வந்து அதர் மெட்டல்ஸ் வந்து கலந்துருக்காங்க. ஏன் அப்படின்னா ஜிங்க், காப்பர், சில்வர் அந்த மாதிரி கலந்துருக்காங்க. அந்த மாதிரி கலந்தால் தான் நம்மளுக்கு வந்து கோல்டு வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதனால தான் 18 கேரட் 22 கேரட் இது ரெண்டுத்துலேயுமே வந்து ஜுவல்லரி வந்து நம்மளால் மேக் பண்ண முடியும். சேவிங்ஸ்க்கு ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல்டு காயினை பொறுத்த வரைக்கும் அன்னைய ரேட்டுக்கு நம்மளுக்கு எடுத்துப்பாங்க. இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.